கைக்கு என்ன எடுத்துக்கிறா ஓகேவா சரி பின்னாடி வாங்க எல்லாம் பின்னாடி வாங்கடா நான் பேசி தெரியலடா ஓகேவா ஃபோன் பண்ணுறேன் இல்லை அட்டன் பண்ணலாம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் பின்னாடி இடம் இல்லை இல்லை
தமிழ் திரைப்பட உலகில் மறைக்கவோ முடியாத ஒரு பெரும் ஆளுமை. மிகச்சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களில் எல்லாம் அவர் பங்களிப்பு இருக்கும். குறிப்பாக கன்னி பருவத்திலே, பயணங்கள் முடிவதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை, பல படங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். திரைக்கலைஞராக அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர், எழுத்தாளர், சோதிடக்கலையில் அவர் நிபுணர் என்றுதான் சொல்லணும். ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு நெருக்கமாக பழகினவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய அறிவு பொக்கிஷம்னு. பழம்பெரும் திரைக்கலைஞர்கள் அல்ல உலக வரலாற்றில் அறிவியல் அறிஞர்கள், இலக்கிய மேதைகள், இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அரிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாளி. எனக்கு அவர் பரிசுன்னு கொடுத்தது புத்தகங்கள் தான். புத்தகங்கள்னா 1, 2 அல்ல, மூட்டை மூட்டையா சாக்கு பையில கட்டி அனுப்புவார். புத்தகம் அனுப்பியிருக்கேன் வாங்கிக்கேன். அவர் அனுப்பிய புத்தகங்களுக்குன்னு என் நூலகத்தில் தனியாக ஒரு அறை இருக்கு, ஒரு அடுக்கம் இருக்குது, அதில் வச்சிருக்கேன். அதில் பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுமே மார்க்சிய லெனினிய சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள் தான். அறிவை கடன் கொடுக்க ஒருத்தனுக்கு பெரன்பு இருந்தால் தான் தருவான். அந்த மாதிரி அவர் சேமித்து வச்சிருந்த அந்த பொக்கிஷங்களை எனக்கு தன் தம்பிக்கு தந்து எனக்கு அன்பா தந்தார். அதை 2வது நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் திரைப்படங்கள் குறித்து பகிர்ந்து கொள்வது, பேசிக்கொள்வது ரொம்ப குறைவுதான். இலக்கியம், அரசியல், உலக அரசியல், இதெல்லாம் தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம். எல்லாரோடும் இனிமையாக பேசக்கூடிய பண்பாளர் ராஜேஷ். இவரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவரை தெரிந்தவர்கள் அவரை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அன்பான பண்பான ஒரு மகன். ஒரே ஒரு வியப்பு, அவர் உடல் நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமாக இருப்பார். இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார், எங்கள் அண்ணன் சரத்குமார், அர்ஜுன், இப்போ எங்கள் ஐயா சைதை துரைச்சாமி, இவங்கெல்லாம் அவ்வளவு கவனமாக அந்த உடல் நலத்தை பேணுவாங்க. இவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும் போது இப்படி இது பண்ணணும், இந்த உணவை சாப்பிடணும், இப்படி பயிற்சி எடுத்துக்கணும், இது பண்ணணும், எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர்கள். அதில் அண்ணன் ராஜேஷும் வருவார். படப்பிடிப்புக்கு தண்ணீர்லாம் அவரே எடுத்துகிட்டு வந்துடுவார். இதுதான் உணவுன்னு இங்கே நடந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். அவ்வளோ கவனமாக இருப்பார். இது எப்படி ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறது, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பாக இருக்குது. தமிழ் இனம் ஒரு அறிவு பெட்டகத்தை, ஒரு அறிஞரை இழந்திருக்குது அப்படிதான் சொல்லணும். எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோடு உட்கார்ந்து நாம் உரையாடி கொண்டிருக்கலாம். எது குறித்தும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது. இலக்கியம், அறிவியல், வரலாறு, எது குறித்தும் பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கோம். இது பெரும் துயரத்தை தருகிறது. அவரை இழந்து வாடுகிற அவருடைய அன்பு பிள்ளைகள், அன்பு உறவுகள், அவருடைய நண்பர்கள், திரையுலகில் அவரை ரசித்த ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என் அன்பு அண்ணனுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி.
கரெக்டாக இருப்பார், ரொம்ப கரெக்டாக இருப்பார் எல்லாருமே. ஆமாம், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். Gracias.